வேகமாக தியானிக்க போகிறோம். மிக சீக்கிரமாக வேத வசனத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டிய வேத பகுதி 23ஆம் சங்கீதம். பழக்கம் நிறைந்த அந்த சங்கீதத்தை உங்கள் கண்களுக்கு முன் எடுத்துக் கொள்ளுங்கள். 23வது சங்கீதம். நம்மளாரும் தலைவணங்கி கர்த்தர் நம்மோடு பேசுவதற்காக ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். 91வது சங்கீதம், 23ஆம் சங்கீதம், 121ஆம் சங்கீதம். இவைகளை குறித்த ஒரு வெளிப்பாட்டை கர்த்தருடைய கண்களுக்கு முன்னே கொடுத்தார். அந்த செய்தியைத்தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இது ஒரு மேய்ப்பனின் சங்கீதம். ஜீசஸ், நீர் எனக்கு ஆதாரம் ஆண்டவரே. உலகத்துல நான் நம்பும் நம்பிக்கை நீங்கதான் ஆண்டவரே. நம்பிக்கையெல்லாம் அற்று போகும் பொழுது நீர் எனக்கு ஒரு நல்ல ஆயனாக வாரும் நேசரே. இந்த ஆண்டவரோடு கேளுங்க. சோதாமுலையில் நான் தீராய் மயங்கையில், சோதாமுலையில் நான் தீராய் மயங்கையில் ஆதாரம் நீர்தானையா. தனியனுக்கு ஆதாரம் நீர்தானையா. மாதா பிதாவனை தீதாய் வதிக்கையில், மாதா பிதாவனை தீதாய் வதிக்கையில் மற்றோர்க்கு பற்றேதையா. எளியன்னே மற்றோர்க்கு பற்றேதையா, எளியன்னே மற்றோர்க்கு பற்றேதையா. மாதா பிதாவனை தீதாய் வதிக்கையில், மாதா பிதாவனை தீதாய் வதிக்கையில் மற்றோர்க்கு பற்றேதையா. எளியன்னே மற்றோர்க்கு பற்றேதையா, எளியன்னே மற்றோர்க்கு பற்றேதையா. எளியனுக்கு ஆதாரம் நீர்தானையா. Jesus, Jesus, மகிழ்ந்தா மகிழ்ந்தா. நாம் துணையன நயந்தோரை சொன்னவர், நாம் துணையன நயந்தோரை சொன்னவர் நட்டாற்றில் விட்டாரையா. தனியனை நட்டாற்றில் விட்டாரையா. தனியனுக்கு ஆதாரம் நீர்தானையா, தனியனுக்கு ஆதாரம் நீர்தானையா. கற்றோர் பெருமையே மற்றோர் அருமையே, கற்றோர் பெருமையே மற்றோர் அருமையே, பற்றாது கிருபை நதியே என்பதியே,
வற்றாது கிருபை நதியே என்பதியே ஆதாரம் நீர்தானையா எளியனுக்கு ஆதாரம் நீர்தானையா சோதாமுலையில் நான் தீதாய் மயங்கையில் சோதாமுலையில் நான் தீதாய் மயங்கையில் ஆதாரம் நீர்தானையா எளியனுக்கு ஆதாரம் நீர்தானையா சோதாமுலையில் நான் தீதாய் மயங்கையில் சோதாமுலையில் தீராய் மயங்கையில் ஆதாரம் நீர்தானையா உந்தாசனுக்கு ஆதாரம் நீர்தானையா உன் ஜனத்துக்கு ஆதாரம் நீர்தானையா வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடியுமாய் இருக்கிறது என்னை விசுவாசிக்கிற என் பிள்ளைகளாகிய நீங்கள் சகலவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பேர் என்று வாக்குப்படின எங்கள் பரம பிதாவே நல்ல கிறிஸ்துவின் வல்லமை நிறைந்த நாமத்தில் வார்த்தைகளுக்காக நீர் தரும் சந்தோஷத்திற்காக சுகத்திற்காக அற்புதங்களுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் உடைந்து போனோம் வஞ்சனை நிறைந்த உலகத்தில் சூடு நிறைந்த இந்த உலகத்தில் தீங்கு நிறைஞ்ச இந்த உலகத்தில் மனுஷனுடைய கண்கள் ஒரு மனிதனை விளக்கிள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கும் இந்த உலகத்தில் எங்கள் சிங்காசனங்களுக்கு கேடு விளைவிக்க மனுஷிகாதிகள் உடலெடுக்கும் இந்த உலகத்தில் வாழ கிருபைதாங்க அற்புதம் செய்க வார்த்தை மூலமாய் பேசுங்க நல்லாயனாகிய நீர் வார்த்தைகளை தந்து எங்களை கம்பீரப்படுத்துங்க நல்ல இயேசுவின் சுவிட்சமான நாமத்தில் பணிகிறோம் எங்கள் பிதாவே ஹல்லேலூயா கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் நம்முடைய நேசர் நல்ல நேசர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கைகளை உயர்த்தி சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க நல்ல உற்சாகமான ஒரு கைத்தட்டு கர்த்தருக்கு கொடுங்க பார்க்கலாம் இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட தேவனுடைய வார்த்தை 23ஆம் சங்கீதத்தின் 1-2 பகுதிகள். வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாட்சியடையேன். நான் ஒரு நாளும் தாட்சியடைய மாட்டேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்ப்பார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுவார். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். இந்த சங்கீத பகுதி உங்களுக்கு புதிதான ஒரு பகுதி அல்ல. சிறு பிள்ளைகளிடத்திலே கேட்டுக்கொண்டாலும் இந்த வார்த்தைகளை அப்படியே மடமடவென்று சொல்லுவார்கள். பிள்ளைகளுக்கு தாய்மார்கள் பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்கிற முதலாவது வசனம் என்றாலும் இந்த வார்த்தை தான். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஆமென். பலமுறை இந்த வசனங்களை வாசிக்கிறோம், செய்திகளாகவும் கேட்கிறோம். ஆனால் இவைகளை தியானிக்க 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 தேவன் தன்னுடைய ஆச்சரியமான மகத்துவம் நிறைந்த சிங்காசனத்தின் மாட்சிமையை குறித்து பேசியிருக்கிறவைகளை குறித்து சிந்தை செய்யும் பொழுது அவைகளின் ஆழங்களை புரிந்து கொள்ள முடியாத நிலையிலே சொல்லப்போனால் இந்த 23ஆம் சங்கீதம் ஒரு தியான சுரங்கம் என்று சொல்ல வேண்டும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு முறை தியானித்தாலும் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களின் பெருக்கத்தை சொல்லி முடியாது. இந்த வேத வாக்கியத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் ஒரு மனிதனுடைய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து என் ஆண்டவர் அங்கு பேசியிருக்கிறார்.
தேவனுடைய சமூகத்தை நம்பி வாழ்கிற ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய நன்மைகளை குறித்தும் அங்கே பேசி இருக்கிறார். 6 வசனங்கள் அவ்வளவு நேர்த்தியாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய மேன்மையை குறித்து அங்கே பேசப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஒவ்வொன்றாக இந்த வசனங்களை தியானித்துக் கொண்டே போனால் பல நாட்கள் பல மாதங்கள் செய்திகளாக பேசலாம். ஆனால் ஓடோடி சுருங்க தேவனுடைய வார்த்தைகள், கர்த்தரால் அருளப்படுகிற சில தீர்க்கமான வாக்குறுதிகளை நான் உங்களுக்கு சொல்லியாக வேண்டிய கட்டாயம். தேவனாகிய கர்த்தரை குறித்து வேதம் பல நிலைகளில் வர்ணனை செய்திருக்கிறது. பரிசுத்தவான்கள் பல விதங்களில் கர்த்தரை குறித்து பேசியிருக்கிறார்கள். அருமை ஆண்டவராகிய தேவனை இந்த பூமியில் தங்களுடைய கண்கள் கண்ட எல்லா மகத்துவங்களுக்கு மேலாக மாட்சிமை நிறைந்த மகத்துவம் உள்ள உன்னதராக எடுத்துரைத்திருக்கிறார்கள். அலங்கார போர்வை ஏராளம் பரிசுத்தவான்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் சங்கீதக்காரன் ஒரு வித்தியாசமான நிலையிலே தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவ ரீதியாக சில காரியங்களை கர்த்தரை குறித்து பேசி இருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் எப்படி தன்னை நடத்தினார், தன்னுடைய வாழ்க்கையின் நிலைகள் எப்படி கர்த்தருடைய கண்களுக்கு முன்னே இருந்தது என்பதை குறித்து பேசி இருக்கும் பொழுது அவைகள் இன்றைக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு போதுமான ஒரு ஊன்றுகோலாகத்தான் இருக்கிறது. ஆகவே தேவனால் நன்மையை பெற்று இந்த வார்த்தைகளை கோர்த்த பரிசுத்தவானோடு இணைந்து இந்த சங்கீதத்திற்கு மேய்ப்பனின் சங்கீதம் என்று பெயர் கொடுக்கிறேன். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. இங்கே நமது கர்த்தராகிய தேவனை ஒரு மேய்ப்பனாக பாவித்து தேவ மனுஷன் எழுதியிருக்கிறார். ஒரு மேய்ப்பனுடைய குணாதிசயங்கள் என்ன? ஆடுகளை மேய்க்கிற ஒரு மனுஷனுடைய குணங்களை சற்று நீங்கள் சிந்தை செய்து பாருங்கள். முதலாவது, அந்த மனுஷன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு போகிறான். தன்னுடைய கவனமெல்லாம் ஆடுகள் மேல் இருக்கு. தன்னுடைய நேசமும் பாசமும் தன்னுடைய மந்தையின் மேல் வைத்திருக்கிறார். தன்னுடைய உள்ளம் இவைகளை நேசிக்கிற ஒரு உள்ளம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே மேய்ப்பனுடைய இருதயம் நேசிக்கிற அன்பு கொண்ட இருதயம் என்று சொல்லலாம். இரண்டாவதாக, மேய்ப்பனுடைய குணம் என்ன? இந்த மந்தையெல்லாம் மேய்த்து மாலை பொழுது இவைகள் தன்னுடைய அடைப்பானுக்குள் வந்து சேருகின்ற பொழுது அழகாய் அதை தடவி கொடுத்து இந்த சரீரங்களில் ஏதாகிலும் காயங்கள் வந்திருக்குமோ என்று அதை அவ்வளவாய் கவனித்து அப்படியே அதனுடைய காயத்தின் வேதனைகள் போக தன் கரத்தினாலே தடவி கொடுக்கிறான். தன்னுடைய கரங்கள் அரவணைக்கும் கரங்கள். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. ஒரு மேய்ப்பனுடைய குணம் என்ன? காயப்பட்டு போன ஒரு மந்தையை தான் விட்டு விடாது, அதற்கு போய் காயம் கட்டுகிறார். அது ஒரு ஆச்சரியமான குணம். அது போல ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மந்தை மேல் கவனம் உள்ளவனாயிருந்து மாலை தன்னுடைய இளைப்பாறும் ஸ்தலங்களுக்கு வருகின்ற பொழுது அதை எண்ணி பார்க்கிறான் கரிசனையோடு கூட. என் மந்தைகள் எல்லாம் சரியாயிருக்கிறதோ? மட்டுமல்ல, தன் மந்தைகள் போகும் பொழுது போகும் பாதையை குறித்து அறிவதற்கு வழிகாட்டுவதற்காக தன்னுடைய கால்களையும் தன் மந்தையோடு கூட நடக்கச் செய்கிறான், ஓடச் செய்கிறான். தன் கைகளிலே ஆச்சரியமான ஒரு கோலை வைத்துக் கொள்கிறான். தன் மந்தைகளுக்காக எங்கே பச்சை பசேர் என்று புல்வெளிகள் பார்க்கின்றதோ, தன் கண்கள் எங்கு 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 பச்சை பசேர் என்று சில இலை தலைகளை கவனிக்கிறதோ, இவைகளுக்காக ஏக்கத்தோடு செல்லுவான். எங்கே கண்டாலும் தன் கையில் இருக்கிற கோலினால் தலைகளை அப்படியே கீழாக எடுத்துக்கொண்டு மந்தைகளை சாப்பிடுங்கள் என்று மந்தைகளின் ஆகாரங்களை மந்தைகள் சாப்பிடும் அழகை பார்த்து ரசிக்கிற ஒரு மேய்ப்பன். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. இவை எல்லாவற்றையும் ஒரு மேய்ப்பன் செய்கிறான் பூமியிலே. சாதாரண ஒரு மனுஷன். இப்படிப்பட்ட உன்னத அனுபவங்கள் தேவனுடைய சமூகத்தண்டை இருக்கிறது என்பதை கண்டவுடனே தாவீதுக்கு ஒரு ஏக்கம் உண்டாயிற்று. ஓஹோ, நமது கர்த்தராகிய தேவனை மேய்ப்பனாய் வைத்துக் கொண்டு
நாம் அவருக்கு மந்தையாயிருந்தால் அவர் மேய்த்து செல்லுகிற ஒரு ஆடாக நான் இருந்தேன் என்றால் எவ்வளவு நலமாயிருக்கும் என்று சிந்தை செய்து கொண்டுதான் தன் இருதயத்தில் ஒரு அறிக்கை செய்தான், கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, பல நிலைகளில் கர்த்தரை குறித்து உங்கள் இருதயங்கள் வர்ணனை செய்திருக்கலாம், உங்களுடைய சிந்தைகள் பல விதங்களில் கர்த்தரை குறித்து பேசியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அற்புதத்தின் நாளிலே கலந்து கொண்ட நீங்கள் அனைவரும் இன்று கர்த்தரை உங்களுக்கு முன் மேய்ப்பனாக நிறுத்த வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அவர் மேய்ப்பன், நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம். பிரைஸ் காட். அவருடைய மேய்ச்சலின் ஜனமாய் இருக்கிறோம், அவருடைய மேய்ச்சலின் சம்பத்தாய் இருக்கிறோம். அவர் நம்மை மேய்த்துக் கொண்டு போகிறார். தேவ ஜனமே, இந்த சங்கீதத்தின் ரசனையை குறித்து அநேகர் பல புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார்கள், பல விதங்களில் பிரசங்கம் பண்ணி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு பக்தன் எழுதியிருந்த தன்னுடைய எழுத்துக்களிலே ஒரு சிறிய சுருங்கிய ஒரு பகுதி இந்த சங்கீதத்திற்காக கொடுத்து அந்த சங்கீதத்தை பற்றிய ஒரு சான்றை அங்கே எழுதியிருந்தார். என்னவென்றால், ஒரு முறை ஒரு பிரபலமான ஒரு நடிகன், திறமைசாலியான ஒரு நடிகன் இந்த சங்கீதத்தை வாசித்து விட்டு இந்த சங்கீதத்தை ஒரு நல்ல நாடகமாக ஜனங்களுக்கெல்லாம் நடித்து காண்பிக்க வேண்டும் என்று எண்ணி இதை ஒரு நாடக முறையிலே எழுதி அழகாக எல்லா ஜனங்களையும் ஒரு பெரிய பரிவாரத்தை கூட்டி, பிரபலமான ஒரு நடிகன் பார்த்தீர்களா, ஏராளமான ஜனங்கள் வருவார்கள். ஆக எல்லாரையும் கூடி வர செஞ்சு மேடையிலே நாடகமாக நடித்து காண்பித்தார். எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். எல்லாரும் கைகளை தட்டி ரொம்ப சந்தோஷமாய், ஆகா எவ்வளவு அழகா, எவ்வளவு நேர்த்தியா அந்த மனுஷன் நடிச்சிருக்கிறார் பாருங்க. 23ஆம் சங்கீதத்துல இப்படிப்பட்ட சந்தோஷங்கள் எல்லாம் இருக்குதோ என்றெல்லாம் அநேகர் பேசிக் கொண்டார்கள், கைகளை தட்டினார்கள். அங்கே அந்த பெரிய பிரவாகித்த கூட்டத்தின் ஓரத்துல ஒரு முதியோர் அமர்ந்து, ஒரு வயது சென்ற ஒருவர் அமர்ந்து இந்த நாடகத்தை கவனித்துக் கொண்டே அவர் தன் கண்களில் கண்ணீர் வடிய அழுது கொண்டே இருந்தார். உடனே இவ்வளவு லட்சமான ஜனங்கள் சந்தோஷமாய் ஆர்ப்பரிக்கிற நேரத்தில் ஏன் இந்த தகப்பனார் இப்படி அழ வேண்டும்? இந்த நடிகன் நினைத்தான், எப்படியாகிலும் இந்த முதியோரை கொஞ்சம் மேடை கழிச்சு கேட்கணும். ஏயா, எல்லாரும் சந்தோஷமா கையை தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் எவ்வளவு அழகா இருக்கிறது நாடகம் என்று சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், நீர் மாத்திரம் ஏன் நடந்து கொண்டிருக்கிறீர்? அந்த முதியோரை மேடைக்கு அழைச்சி, ஐயா ஏன் நீர் இப்படி அழுது கொண்டிருக்கிறீர், காரணம் என்ன, ஏன் இதனுடைய ரகசியம் என்ன என்று கேட்ட உடனே அவர் அழகா ஒரு பதில் சொன்னாரா, நடிகனே நீ ரொம்ப அழகா இருக்கிற, ரொம்ப திறமையா அழகா ஒரு நாடகத்தை நடித்து காண்பித்து விட்டாய், ஜனங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க, எல்லாரும் கைகளை தட்டி இருக்கிறார்கள். உனக்கு இந்த 23ஆம் சங்கீதம் ஒரு நாடகமாய் தெரிந்தது, ஆனால் எனக்கு அந்த சங்கீதத்தை நான் கேட்ட மாத்திரத்தில் கர்த்தர் என் மேய்ப்பர் என்ற விசுவாசம் எனக்குள் வந்தது. இந்த விசுவாசம் வந்தவுடனே என் மேய்ப்பர், என் மேய்ப்பர், என் மேய்ப்பர் என்ற வார்த்தை எனக்குள்ளே பேச துவங்கிற்று. அதை நான் சொல்ல ஆரம்பித்த உடனே என் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. நான் ஒரு நாள் பாதை தெரியாத ஒரு ஆட்டை போல் அலைந்து கொண்டிருந்தேன். என்னை மேய்க்க ஒரு மேய்ப்பன் வந்திருக்கிறார் என்ற சந்தோஷம், அதனால் ஆனந்த கண்ணீர் வடித்து அழுதேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறார் என்று சொல்வதை விட கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார் என்று சொல்வது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க.
கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார் என்ற ஒரு நாடகத்தினால் பல லட்சங்கள் ஒருவேளை சந்தோஷப்படலாம். தேவனுடைய பிள்ளைகளை கைகளை தட்டி சில மணி நேரம் கழிந்தவர்கள் அதை விட்டுவிட்டு போய்விடலாம். ஆனால் ஒரு மனுஷன் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று தனக்குள்ளே தன் இருதயத்திற்குள் பேசிக் கொண்டானால் இந்த மேய்ப்பனை விட்டு ஒரு நாளும் இந்த மந்தை விலகி போவதில்லை. மந்தையின் மேல் கவனம் உள்ள நல்ல மேய்ப்பனை பற்றிய சிந்தை உண்டாகும். எப்பொழுதும் எப்பொழுதும் இந்த மேய்ப்பனுக்கு அவன் மந்தையாய் இருக்கத்தான் செய்வான். மேய்ச்சல் உள்ள ஆடுகளாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஆமென். சங்கீதக்காரனை பாருங்கள், கர்த்தர் மேய்ப்பர் என்று சொல்லி விடாமல் அங்கே அழகாய் ஆரம்பித்திருக்கிறார். கர்த்தரோ என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். பலமுறை நீங்கள் கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறார், கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறீர்கள். ஆனால் இனிமேல் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த கற்புதத்தின் நாளை சந்தித்த நீங்கள் சொல்ல வேண்டும், கர்த்தர் என்னுடைய மேய்ப்பர், கர்த்தர் என்னுடைய மேய்ப்பர். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னுடைய மேய்ப்பர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்குரியவர். எவ்வளவு சொந்த பாராட்டி பேசுகிறார் பாருங்க. கர்த்தர் எனக்குரியவர், எனக்குரிய சம்பத்து அவர், எனக்குரிய ஆசீர்வாதம், என்னுடைய சுதந்திரம் அவர். ஆண்டவரே, நீரே என் பங்கும், நீரே என் பாத்திரமுமாயிருக்கிறீர். தாவீது சொல்லும் பொழுது, நீர் என்னுடைய தேவன் அல்லவா, ஆகையினாலே உம் சமூகத்திலே நான் காத்து கிடக்கிறேன். தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஒரு மனுஷன் இந்த வார்த்தையை தேவ சமூகத்தில் சொல்வதற்கு ஆயத்தப்படுவானால், நீர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறீர் என்று சொல்லி சொந்தம் பாராட்ட ஒரு ஆத்துமா ஆயத்தம் என்று சொன்னால், கர்த்தர் உன்னை புல்வெளிகளிலும் அமர்ந்த தண்ணீரையும் நடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உன்னுடைய வறட்சி காலங்கள், வீழ்ச்சி காலங்கள், வறுமையின் காலங்கள் சகலமும் உன்னை விட்டு மறைந்து போகிறது. இன்று முதல் கர்த்தரே நமக்கு மேய்ப்பராய் இருப்பார். இது தாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. என் மேய்ப்பர் என்று சொல்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என் மேய்ப்பர் என்று நான் கர்த்தரை குறித்து பேசும் பொழுது, ஆண்டவரே, நான் உமக்குரியவன் என்று பேசுவதற்கு ஆயத்தமாக வேண்டும். கர்த்தர் எனக்குரியவர் என்று சொல்லி மாத்திரம் விட்டு விடாதிருங்கள். நான் கர்த்தருக்குரியவர் என்றும் பேசுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வாக்கியத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளையே, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொண்டிருக்கிறான், ஆனால் அவருடைய பிள்ளை ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு தகப்பனும் ஒரு பிள்ளையும் என்ற உறவு. அதைப்போல் தேவனுடைய ஜனமாகிய தம்மை விசுவாசிக்கிற கர்த்தருடைய சமூகத்தை விசுவாசிக்கிற தமது பிள்ளைகளுக்கு அருமை கர்த்தராகிய தேவன் கொடுத்திருக்கிற இந்த நல்ல அதிகாரத்தின் பெயரால் அவர் எனக்கு மேய்ப்பரும் நான் அவருடைய ஆடுமாய் இருக்கிறேன். அவர் எனக்குரியவர், நான் அவருக்குரியவர். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய நேசர் நமக்குரியவர். நேசராகிய கர்த்தருக்கு முன்னே மனவாட்டியாகிய சபை அவருக்கு சொந்தமாயிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் கர்த்தருக்கு சொந்தமான ஜனமாக மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் இனிமேல் தேவனுடைய ஜனம் எதை குறித்தும் நீங்கள் துக்க விசாரம் அடையக்கூடாது. காரணம், நாம் அடைந்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்லுவது ஒரு நாளும் எடுக்க எடுக்க குறையாத ஒரு பெரிய அமுத சுரபி போன்றது. நாம் சந்தித்திருக்கிற நமக்கென்று சொந்த பாராட்டி இருக்கிற ஒருவர், அவர் நம்மை தேற்றுகிறவரும் நடத்துகிறவரும் நம்மை சகல ஆசீர்வாதங்களுக்குள்ளே கொண்டு செல்கிறவரும் நமக்கா எல்லாவற்றையும் செய்து முடித்தவருமாயிருக்கிறார். ஆகவே அவர் எனக்கு சொந்தமானவர் என்று சொன்னால் உன் வாழ்க்கையிலே ஒரு நாளும் குறைவின் காலங்களை நீ காண மாட்டாய். அவரை சந்தித்த நீ நிவர்த்தியான நிறைந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவாய். உன் களஞ்சியத்திலோ உன் பாத்திரத்திலோ குறைவு என்பதை தேடியும் நீ காணாதிருப்பாய். நீ ஒரு நாளும் அனாதையானவள் அல்ல, அனாதையானவன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கென்று ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்திலே உனக்கென்று எனக்கென்று பேசின அநேகர் நம்மை விட்டு போய்விட்டார்கள், மறந்து போனார்கள்.
அநேகருடைய நினைவிலே கூட அவைகள் வரவில்லை. ஆனால் கர்த்தர் சொன்னார், நான் உன்னுடையவர், நீ என்னுடையவள். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சொன்னது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார், ஆனால் அந்த வார்த்தையை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுவார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் இதை விசுவாசிப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுடையவராகவே இருப்பார். அவர் நமக்குரியவராயிருந்தால் அவர் நமக்கு கன்மலையாயிருப்பார். அவர் நமக்குரியவராயிருந்தார் அவர் கோட்டையாயிருப்பார். அவர் நமக்குரியவராயிருந்தார் அவர் அரணாயிருப்பார். அவர் நமக்குரியவராயிருந்தார் அவர் அரூபியா இருப்பார், சொருபியா இருப்பார். என்ன சொல்ல முடியுமோ எல்லாம் சொல்லிக்கங்க. கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. எல்லாவற்றுக்கும் எல்லாமாயிருப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆகையினாலே இனிமே உங்கள் இருதயத்திலே ஒரு நாள் உங்கள் வாயின் வார்த்தையிலே பிரதர் எனக்கென்று யாரும் இல்லை என்ற ஒரு வார்த்தை வரக்கூடாது. உங்களுக்கென்று ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்திற்காக ஒருவர் இருக்கிறார். உன்னை கவனிக்கிற ஒருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். உன்னை நடத்துகிற ஒருவர் இருக்கிறார். உன்னை போஷிக்கிற ஒருவர் இருக்கிறார். உன் சந்ததிகளை கவனிக்கிற ஒருவர் இருக்கிறார். உன் குடும்பத்தின் நாயகர் ஒருவர் இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக மந்தையாகிய உன்னையும் என்னையும் மேய்க்கிற ஒரு மேய்ப்பர் இருக்கிறார். அவரோ ஆச்சரியமும் அற்புதமுமானவர். அவருடைய மாட்சிமையை சொல்லி முடியாது. அவர் எனக்குரியவர். ஹல்லேலூயா. நான் அவருக்குரியவர். ஆமென் சொல்லுங்க. அவர் எனக்குரியவராய் மாறினால் கிறிஸ்துவை பெற்றுக் கொண்டிருக்கிற நீங்கள் அவரோடு கூட அத்தனை ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்ளாதிருப்பது எப்படி சபையே? இயேசுவை பெற்றுக் கொண்ட நீங்கள் இயேசுவோடு இணைந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்கிறீர்கள். ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தது ஒருவேளை மாட்டுத் தொழுவத்திலா இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை எல்லா ராஜாக்களுக்கும் மேலாக, எல்லா அதிபதிகளுக்கும் மேலாக, எல்லா சத்துவங்களுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டதும் சிறந்ததும் ஆச்சரியமானதும் அற்புதமுமாயிருந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தர் எனக்குரியவர், அவரன் மேய்ப்பர் என்று சொல்லுகிற மந்தையாகிய ஜனமே, இன்று முதல் கர்த்தர் நமக்குரியவர் என்று நீங்கள் விசுவாச அறிக்கை செய்யுங்கள். அவருக்கு எவைகள் சொந்தமாயிருக்கிறதோ அவைகள் அனைத்தும் உங்களுக்கு சொந்தமாயிருக்கிறது, நமக்கு சொந்தமாயிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவரோடு இசைந்திருக்கிற எல்லாவற்றையும் சேர்த்தவர் நமக்கு கொடுப்பார். பிரதர், எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள். எல்லா மனுஷனும் என்னை மறந்து விட்டான். என் வாழ்க்கையிலே பிரச்சனையை சந்தித்து என் வீட்டிலே நான் ஒரு அனாதை போல புறப்பட்டு வந்தேன். இன்றைக்கு என்னை கவனிப்பார் ஒருவரும் இல்லை, நேசிப்பார் ஒருவரும் இல்லை. சில வருஷம் என் வாழ்க்கையில் துக்கத்தை சுமந்து நான் வேதனையோடு கண்ணீரோடு அமர்ந்திருந்த பொழுது அநேகர் சொன்னார்கள், நீ எதற்கு கவலைப்படுகிறாய், நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம் என்றெல்லாம் பேசினார்கள். இன்றைக்கு அநேகருக்கு நான் ஒரு கசந்த மாறா போல இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை ஒரு துயர நிறைந்த வாழ்க்கை போல இருக்கிறது. கவலைப்படாதிருங்கள். எந்த மனுஷன் பெற்ற தாய் தகப்பன் உன்னை விட்டு போனாலும் உனக்குரியவர் எனக்குரியவர் என்று பேசப்பட்டிருக்கிற நம்முடைய மேய்ப்பர் உன்னை விட்டு போகவில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன் தேவனாயிருப்பேன், நீ என் தாசன், உன்னை நான் தெரிந்து கொண்டேன், ஒரு நாளும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னார். ஹல்லேலூயா. 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 நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்றார். 24 மணி நேரமும் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். எந்த சூழ்நிலையிலும் அவர் உன்னோடு கூட இருப்பார். எல்லா காலத்திலும் அவர் உன்னோடு கூட இருப்பார். உனக்கு என்று பேச ஒருவர் இருக்கிறார். உனக்கென்று ஒரு குடும்ப நாயகர் இருக்கிறார். உனக்கென்று ஒரு மேய்ப்பர் இருக்கிறார். சொல்லு, அவர் எனக்குரியவர். இந்த சொந்தத்தை நீ பேச ஆரம்பித்தால் அவர் சொல்லுவார், எனக்கென்று ஒரு ஜனம், எனக்கென்று ஒரு குடும்பம், எனக்கென்று ஒரு ஆத்துமா இருக்கிறது. அது பெரிதும் ஆசீர்வதிக்கப்பட்டதுமாய் இருக்கிறது. சாத்தானதை தொட முடியாது. அவரோ தன்னுடைய மகிமையான மறைவிடங்களுக்குள்ளே வைப்பார். தன்னுடைய மந்தையை ஒரு மேய்ப்பன் விட்டு கொடுக்காதது போல தனக்குரிய எந்த சம்பத்தையும் சாத்தானுக்கும் சாத்தானுடைய அதிகாரங்களுக்கும் விட்டு கொடுக்காமல் மார்பு தட்டி பேசுகிறவர் நமது மேய்ப்பராகிய நமது கர்த்தர்.
ஆகவே ஜனமாகிய நாம் சொல்ல வேண்டும், நான் அவருக்குரியவர். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை இது சொன்னார். அவர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். அப்படியே இரண்டாவது நீங்கள் இந்த மேய்ப்பனை குறித்து கவனிக்கும் பொழுது இரண்டாம் பகுதியாய் பேசினால் அவர் ஒரு நல்ல மேய்ப்பர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அநேக மேய்ப்பர்கள் உண்டு, ஆனால் எல்லா மேய்ப்பர்களை பார்க்கிலும் நமக்கென்று தரப்பட்டிருக்கிற ஆச்சரியமும் அற்புதமுமான மேன்மையான ஒரு நல்ல மேய்ப்பர். ஹல்லேலூயா. வேதத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 11வது வாக்கியம் வாசித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பனாயிருக்கிறேன். நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனையும் கொடுக்கிறார். ஏன் நல்ல மேய்ப்பன் என்று இயேசுவுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறோம்? கர்த்தரை குறித்து தேவனுடைய மனுஷன் நல்ல மேய்ப்பன் என்று சாட்சியிட காரணம் என்ன? இந்த மனுக்குலம் அனைத்தையும் தன்னுடைய இருதயபூர்வமாய் நேசித்துக் கொண்டு தன் மந்தையாய் ஏற்றுக்கொண்டு தன்னாடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறேன் என்று சொன்ன ஒரே ஒருவர் உண்டு என்றால் அவர் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேறே இந்த பூமியில் இருக்கிற எல்லா கடவுள்களும் ஜீவனை வாங்குகிற கடவுளாய் போச்சு. ஆனா இயேசு ஜீவனை நமக்காய் கொடுக்கிறவராய் மாறினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற தெய்வங்களுக்கெல்லாம் ஜீவனை கொடுத்தால் புரியம் உண்டாகும். ஆனால் இயேசு நம்முடைய ஜீவனை மீட்கும்படி நம்மை வாழ வைப்பதற்காக அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஆகையினாலே இவர் ஒரு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். நாகும் தீர்க்கதரிசி பேசுகிற பொழுது 1ஆம் அதிகாரத்திலே 7வது வாக்கியம் படிங்க பாஸ்டர். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை அவர். தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார், தம்மை நம்புகிற தம்முடைய ஜனத்தை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் நல்ல மேய்ப்பர். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துவை நல்லவர் வல்லவர் என்று பேசித்தான் ஆக வேண்டும். இந்த பூமியிலே நல்ல மனுஷனை தேடினால் நல்ல மனுஷனை கிடைக்காது, நல்ல அதிகாரியை தேடினாலும் கிடைக்காது. ஆனால் இயேசு நல்லவர் வல்லவர். ஹல்லேலூயா. தேவனுடைய மனுஷன் தன் ஆவியிலே உணர்ந்ததை குறித்து பேசி இருக்கிறார். அவரோ நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். அவர் என்னை நடத்தும் தேவன். அவரை என்னுடைய கண்களுக்கு முன்பாக நல்லவராய் பார்க்கிறேன். அவருடைய நீதி நிறைந்த வாழ்க்கையும் அவருடைய வார்த்தைகளும் அவரோடு கூட வைத்திருக்கும் நல்லுறவுகளையும் எண்ணி பார்க்கும் பொழுது எப்படி என் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லாதிருப்பது? ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். அவர் நல்ல ஒரு மேய்ப்பர், தூய்மையானவர், பழுதில்லாதவர், ஜீவனை கொடுப்பதற்கு ஆயத்தமானவர். ஆகையினால் எல்லா மேய்ப்பர்களிலும் அவர் நல்லவர் என்று பேசப்பட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மட்டுமல்ல, வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 40ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வாக்கியத்திலிருந்து நாம் வாசிக்க வேண்டும். வாசித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்றது? சீக்கிரமா. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து, தமது புயத்தினாலே அவர் சேர்த்து, தமது மடியிலே சுமந்து, தமது மடியிலே அவர் சுமந்து, கறவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். கறவல் ஆடுகளை அவர் மெதுவாய் நடத்தி கொண்டு போகிறார். தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து, தண்ணீர்களை அவர் கைப்பிடியினாலே அளந்து, வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து, வானங்களை அவர் ஜானளவாய் பிரமாணித்து, பூமியின் மண்ணை மரக்கால் அடக்கி, பூமியினுடைய மண்ணை மரைக்காலிலே அடைத்து, பர்வதங்களை துலாக்கோலினாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர். மலைகளையும் தராசினாலே நிறுத்தவர் யார்? அவர் நமது கர்த்தராகிய தேவன். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இங்கே இந்த வாக்கியத்தினுடைய முதல் பகுதிகளே பேசுகிறது, அவர் ஒரு மேய்ப்பனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவருடைய பராக்கிரமம் என்ன? அவரோ இந்த பூமி அனைத்தையும் தன்னுடைய கைகளிலே வைத்திருக்கிறார், அளந்து வைத்திருக்கிறார், தராசிலே நிறுத்தி வைத்திருக்கிறார்.
எல்லாவற்றையும் தன்னுடைய ஆளுகையிலே பிரமாணித்து வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆகவே இவருக்கு வல்ல மேய்ப்பர் என்று பெயர் கொடுக்கலாம். ஆமென் சொல்லுங்க. வல்லவர். பிரைஸ் காட். ஆமென் சொல்லுங்க. அவர் வல்லவராயிருப்பது மட்டுமல்ல, அவரை விசுவாசிக்கிற தமது பிள்ளைகளையும் வல்லவர்களாக மாற்றுகிறார். ஆமென். நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது தாவீதை குறித்து வேதம் சொல்கிறது. 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்திலே 34 35 வசனங்களை வாசிப்பீர்களானால் அங்கே தாவீதையும் கர்த்தர் இப்படி ஒரு பராக்கிரமசாலியாக ஒரு வல்லமையான மேய்ப்பனாக கர்த்தர் வச்சிருந்திருக்கிறார். வாசிக்க பார்க்கலாம் பாஸ்டர். தாவீது சவுலை பார்த்து சொன்னார், உம்முடைய அடியான் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது, உம்முடைய அடியான் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு சிங்கம் வந்துச்சு, ஒரு விசை ஒரு கரடியும் வந்தது. மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டு போனது. நான் அதை தொடர்ந்து போனேன், அதை அடித்து அதை வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது பாய்ந்து வந்தது. தாடியை பிடித்து அடித்து கொன்று போட்டேன். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்ட கொடுங்க பார்க்கலாம். அவர் வல்லமை மிக்க மேய்ப்பராயிருக்கிறார். அவருடைய கைகள் பூமியை தராசிலே நிறுத்தி வைத்திருக்கிறது. இவரை போல் ஒருவர் உலகத்தில் உண்டோ? ஒருவரும் இல்லையே. அவர் இவ்வளவு வல்லமை மிக்கவராயிருக்கிறபடியினாலே, வல்லமையானவைகளை செய்கிறபடியினாலே, அவர் இதுவரையிலும் ஒரு மனுஷனும் பூமியில் இருக்கிற எந்த தெய்வங்களும் செய்யாத வல்லமையும் பராக்கிரமமும் நிறைந்தவைகளை செய்கிறபடியினாலே அவர் வல்லமை உள்ள நல்ல மேய்ப்பர் மட்டுமல்ல, தன்னை விசுவாசிக்கும் பிள்ளைகளை அவர் பலவான் கையில் உள்ள அம்பு போல மாற்றி, பலவீனனாயிருந்தால், வியாதிப்பட்டவனாயிருந்தால், நெறிந்து போனவனாயிருந்தால், மெலிந்து போனவனாயிருந்தால், அந்த மனுஷனையும் கர்த்தர் தன்னுடைய கைகளினாலே கொழுத்த கன்று போல மாற்றி அவனையும் பராக்கிரமசாலியாய் கர்த்தர் தன் கண்களுக்கு முன்னே நிறுத்துகிறார். நீயோ பராக்கிரமசாலியாய் இருக்கிறாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் வல்லமை மிக்க மேய்ப்பர். ஆகையினால் சபையும் கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறோம். நம்மையும் வல்லமை நிறைந்தவர்களாக அவர் மாற்றி வைக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் பலவீனம் அடைந்து போய், இளைத்து போய், களைத்து போய், உங்கள் வனாந்தர பிரயாணத்திலே விசுவாசத்தை இழந்தவர்களாக பலவீனங்களை சுமந்து தேவ சமூகத்திற்கு முன்னே வந்திருக்கலாம். தேவ ஜனமே, அருமை கர்த்தராகிய தேவன், அருமை ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு தன்னுடைய கைகளினாலே நம்மையும் கூர்மை உள்ள ஒரு ஆயுதமாய் கர்த்தர் மாற்றி, அவர் பலவான் கையில் அம்புகளாய் நம்மை மாற்றி, அவர் பலசாலிகளாய் நம்மை மாற்றி, பெலிஸ்தியனை ஜெயிக்கத்தக்க பலனுள்ள ஒரு தாவீதாக கர்த்தர் நம்மையும் அபிஷேகம் பண்ணி, சிங்கம் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடிக்கொண்டு நம்மை சுற்றி திரிகிற சாத்தானையும் நமக்கு எதிராய் நிற்கிற கரடிகளின் ஆவிகளையும் ஆண்டவர் கிழித்து போடத்தக்கதாக தேவன் நம்மை பலவான்களாய் மாற்றுகிறார். இனிமேல் நீங்கள் செய்யும் காரியம் பெரிதாயிருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் சிறியவர்களாய் இருக்கிறீர்கள், ஆனால் பெரியவைகளை கர்த்தரால் செய்து நிறைவேற்றுவீர்கள். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சின்னவர்களும் சிறியவர்களாய் இருக்கிற நம்மை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய வேலையை ஆண்டவர் செய்ய போறார். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஒரு பெரிய ஊற்றுக்கண்களை நம்மை கொண்டே கர்த்தர் திறக்க போகிறார். நம் மூலமாய் கர்த்தர் தேசத்தில் யாரும் செய்திராத மகத்துவமான பணிகளை கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய போகிறார். கந்தையாயிருந்தோம், சிறியவர்களாயிருந்தோம், பலவீனர்களாயிருந்தோம், ஓரம் கட்டப்பட்டவர்களாயிருந்தோம், மனுஷனுக்கு முன்னே உதவாதவர்களாயிருந்தோம், கர்த்தரோ நம்மை வல்லவர்களாக மாற்றினார். ஹல்லேலூயா. ஆகவே இவர் வல்லமையான ஒரு மேய்ப்பர். அவர் எந்த விதமான சிங்கங்களுக்கும் பயப்படாதவர். காரணம், அவரோ யூதா கோத்திரத்து சிங்கமாயிருக்கிறார். அவர் ஆச்சரியமான ஒரு சிங்கம். அவருக்கு முன்னே இந்த உலகத்தில்
எந்த சிங்கங்களோ கரடிகளோ நிற்க முடியாது, உலகத்தின் ஆவிகளும் நிற்க முடியாது. அவரோ தன் மந்தைகளை தப்புவிக்கும்படி எப்பொழுதும் தன்னுடைய பலமான கரத்தை தன் பிள்ளைகளுக்காக, தன் மந்தைக்காக, தன் குடும்பங்களுக்காக, தன் சபைக்காக கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சில சிங்கங்கள், சில கரடிகள் எல்லாம் நம்ம அப்படியே கிழிச்சு போடலாம் நினைக்கிறாங்க. முடியாது. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன் நமக்கு என்ன செய்வார், நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நம்மை, நம்முடைய ஆசீர்வாதங்களை, நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய சபையை, நமது ஊழியங்களை வீழ்த்தி விடலாம் என்று பிசாசு சூழ்ச்சி செய்கிறார். ஆமென். தேவனுடைய பணி, கர்த்தருடைய வேலை. இது மனுஷன் செய்யறது இல்ல, கர்த்தர் செய்யற வேலை. ஆமென் சொல்லுங்க. ஆகையாலே சபையை பத்தி எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. சபை என்பது கர்த்தருக்குரியது. அது யார் வந்தாலும் வராட்டியும் கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இரண்டாவது, நம்முடைய குடும்பம் கர்த்தருடைய குடும்பம். யார் சம்பாத்தியம் பண்ணுகிறார்களோ இல்லையோ, நம் குடும்பத்தை நடத்த வேண்டியது கர்த்தருடைய வேலை. அவர் நம்முடைய குடும்பத்தை நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில் இருக்கிற ஒரு மனுஷனுக்காக ஏற்படுத்தப்பட்ட வாழ்க்கை அல்ல. இந்த ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று அவருடைய துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பதற்காக அவருடைய சொந்த சம்பத்துகளாகத்தான் நாம் இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூடவே இருப்பார். அவர் நமக்காய் யுத்தம் செய்வார். அவர் நமக்காய் கிரியை செய்வார். நமக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமானாலும் அது வாய்க்காமல் போகும். ஒரு வழியாய் வருவார், ஏழு வழியாய் ஓடி போவார். உன்னை கேவலப்படுத்தணும்னு நினைச்சா கர்த்தர் அவனை சாப்டர் இல்லாம கர்த்தர் மாத்திருவார். அவ ஃபைலை கர்த்தர் க்ளோஸ் பண்ணி போடுவார். ஹல்லேலூயா சொல்லுங்க சத்தமா மொத்தமா. நீ யார்? நீ வல்லவருடைய கரங்களில் இருக்கிற ஒரு களிமண். நீ வல்லவருடைய கையில் இருக்கிற ஒரு ஆயுதமாக இருக்கிறாய். நீ யார்? கர்த்தர் உருவாக்குகிறதான ஒரு ஆயுதம் இல்லையா? நீ யார்? பிதாவினுடைய சொந்த குமாரனும் குமாரத்தியுமாய் அல்லவா நீங்கள் இருக்கிறீர்கள். ஆகையினாலே உன்னை உலகம் தொட்டா கர்த்தர் அவனை தொடுவார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் நினைக்கிற மாதிரி நம்ம ஈஸியா ஒண்ணு மாத்திர முடியாது. Praise God. ஆமென். உலக மனுஷன் இன்னைக்கு இருந்து நாளைக்கு போயிடுவா. தேவ மனுஷன் அப்படி இல்லை. தேவ பிள்ளைகள் அப்படி இல்லை. அவர்கள் அக்கினிக்குள்ளே முளைத்து எழும்பிறதான விருட்சங்களாக இருக்கிறார்கள். ஆகையினாலே சூரியனுடைய வெளிச்சத்துக்கெல்லாம் இதெல்லாம் அஞ்சாது. இது அக்கினிக்குள்ள 7 மடங்கு நெருப்புக்குள்ள முளைச்சது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சாத்ராக், மெஷேக், அபேத்நேகோ மாதிரி சிலதை கடந்த, சில சிங்கங்களையும் சில அக்கினியின் உக்கிரங்களையும் கடந்து வந்த கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளையை சத்துரு நம்முடைய விலாசத்தை தொட முடியாத சேதப்படுத்த நினைச்சா கர்த்தர் அவருடைய சரித்திரத்தையும் பூமியை விட்டு கர்த்தர் மாற்றி விடுவார். அது உண்மை, சாட்சி. ஹல்லேலூயா. ஆமென். கடந்த சில தினங்களாகவே நம்ம சபையில், நம்முடைய ஊழியத்துல உபவாசங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். Praise God. அதுல வந்தவங்களுக்கு தான் தெரியும் அதுக்கு டேஸ்ட் என்னன்றது. Praise God. அதை ருசித்தவர்களுக்கு தெரிவித்தான் அதனுடைய மகிமை என்ன என்பது. கர்த்தர் பேசின வார்த்தை எல்லாம் அப்படி 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 அப்படியே இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அதனால சும்மாலாம் நம்ம தூக்கி யாரை ஒண்ணும் பண்ணிக்கிட முடியாது. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி பெயர்ந்து போவான். இது எவன் மேல் விடும் அவன் நாசிங்கி பெயர்ந்து போவான். ஹல்லேலூயா. ஆமென். இது விசுவாசம். ரொம்ப இளைத்து, ரொம்ப களைத்து போய் சில பிசாசுகளால பெரிய ரோதனையே பிடிச்சி பெரிய கஷ்டத்தின் ஊடாக கடந்த அந்த உபவாசமே தீர்மானிச்சு. பிரைஸ் காட். உட்கார்ந்து, காரணம் என்னுடைய இருதயத்திலே இருந்த ஒரு எண்ணம், பல வருஷங்களாய் பல லட்சங்களை தேவனுக்குள்ளாக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். எல்லாரையும் ஆராதனை செய்யுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க, கிருபையில நிரப்பப்படுங்கள், ஆவியின் வரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் இதெல்லாம் நம்ம உற்சாகப்படுத்தி பிரசங்கம் பண்ணி ஜனங்களை எல்லாம் ஆவிக்குள்ளே நடத்தி கொண்டிருக்கிறோம்.
நம்ம பல மணி நேரம் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோமே, நம்ம ஏன் ஆராதிக்க கூடாது? தனி ஜபம் வேறு, குடும்ப ஜபம் வேறு, நமக்கு ஆராதிக்க நேரம் இல்லையே என்று சொல்லித்தான் அந்த உபவாசத்தை தீர்மானிச்சு. உண்மையாகவே அது ஒரு மறக்க முடியாத நாளா இருந்துச்சு. ஹல்லேலூயா. நல்ல தேவ சமூகத்திலே அப்படி சிறு குழந்தைகளை போல வந்திருந்த எல்லா பிள்ளைகளும் ஆராதனை செய்தார்கள். அது ஒரு பயங்கர அக்கினி அபிஷேக முகாம் போல இருந்தது. ஆமென். கர்த்தர் அப்படி அபிஷேகத்தினால நுகங்கள் எல்லாம் உடைச்சார். பிரைஸ் காட். அதுல இருந்து ஒரு பெரிய நம்பிக்கை, எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான், போனால் போகட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க சத்தமா மொத்தமா. என்ன வந்தாலும் கவலை இல்லை, எது வந்தாலும் கவலை இல்லை, எப்படி வந்தாலும் கவலை இல்லை, எங்கிருந்து வந்தாலும் கவலை இல்லை, யார் வந்தாலும் கவலை இல்லை, எதை பத்தி ஆசர மாட்டோம், எதுக்கு ஆசர மாட்டோம். ஹல்லேலூயா. காரணம் வல்லவருடைய கைகள் இருக்கிற ஆயுதமாயிருக்கிறோம். நம்மை பிடித்திருக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. அவர் பலம் கரத்தை கொடுத்தார் என்று சொன்னார். இந்த கரத்தை அவர் பிடித்திருக்கிறார் என்றால் விசுவாசிகள் ஆகிய உங்களுடைய கரங்களை அவர் பிடித்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் வல்லவர் 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 வல்லவர். ஆமென். ஆகவே அவர் வல்லமை உள்ள மேய்ப்பர். பிரைஸ் காட். அதுக்கப்புறம் இன்னொரு பகுதியை பார்க்கலாம். சரியா? 80ஆம் சங்கீதத்திலே 1ஆம் வாக்கியத்திலே வேதம் என்ன சொல்லுது? படிங்க பாஸ்டர். இஸ்ரவேலின் மேய்ப்பரே, இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். அப்படியானால் இஸ்ரவேலை மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சத்தமாய் கம்பீரமாய் சொல்லுங்கள், இவர் இஸ்ரவேலின் மேய்ப்பராய் இருக்கிறார். இஸ்ரவேல் என்றால் யாரை குறித்து வேதம் சொல்லுகிறது? தேவனுடைய பிள்ளையே, வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வாக்கியத்துல என்று நினைக்கிறேன் வாசிக்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுது? இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், நீ பாக்கியவானாய் இருக்கிறாய். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிப்பை பெற்ற இஸ்ரவேலே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகம், உனக்கு சகாயம் செய்யும் கேடகம், உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை மிதிப்பாய், அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பாய். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். நீ யார்? இஸ்ரவேல். நீ ரட்சிப்பை பெற்ற ஜனம். ஹல்லேலூயா. ரட்சிப்பை பெற்ற நம்ம எல்லாரும் இஸ்ரவேல். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலின் மேய்ப்பராயிருக்கிறார். ஆமென். இஸ்ரவேல் என்றாலே கர்த்தருடைய மீட்பை சந்தித்த கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? ரட்சிப்புன்னு சொன்னா என்ன? நம்முடைய பாவத்தை வாயார் அறிக்கை செஞ்சு இயேசு 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 மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிப்பது ரட்சிப்பு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கை தூக்குங்க. எல்லாரும் கை தூக்குங்க. நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. இனிமே ஒரு வேலை கூட செய்யுங்க. உங்கள் பாவத்தை, நீங்க செஞ்ச பாவம், உங்க கவனத்துக்கு வருகிற பாவம் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் வாயார் அறிக்கை செய்யுங்க. அறிக்கையினாலே ரட்சிப்பு. ஆமென் சொல்லுங்கள். ரட்சிக்கப்படுகிற ஒரு மனுஷனை கர்த்தர் தன்னுடைய பிள்ளையாய் வேதத்தின் அடிப்படையிலே, வேதத்தினுடைய அலங்கார பெயரிலே சொல்ல போனால், ஒரு மனுஷன் ரட்சிப்பை பெற்றால் அவன் இஸ்ரவேலாய் இருக்கிறான். இந்த இஸ்ரவேலை பார்த்து சபிக்க போன ஒரு தீர்க்கதரிசி சாட்சி சொன்னார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை சும்மா சபிக்க முடியுமா? சபிச்சா நமக்கு என்ன? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், காரணமில்லாத சாபம் எல்லாம் நம்முடைய வீட்டு கூரை மேல முளைக்குதுல்ல புல்லு, அதுக்கு சமமா இருக்கு. எப்படி? என்ன அழகா கர்த்தர் பேசி இருக்கிறார் பாத்தீங்களா? இந்த கூரை மேல முளைச்சு வருதுல புல்லு,
இது கொப்பாய் இருக்கிறது காரணமில்லாத சாபங்கள். இந்த சாபம் எல்லாம் உன்னை சேதப்படுத்த முடியாது. ஆமென். யார் சபிச்சாலும் நம்ம ஆசீர்வாதமா இருப்போம். நல்ல சாபம் போட சொல்லுங்க. ஹல்லேலூயா. மண்ணை எடுத்து மண்ணை அள்ளி அப்படியே சாபம் போட சொல்லுங்க. மண்ணை கர்த்தர் உங்களுக்கு நிறைய தருவார். ஹல்லேலூயா. ஆமென். எங்க சாபம் போட்டாங்க, மண்ணு பிடி மண்ணை அள்ளி உருப்படாம போவண்டாம். இந்த மண்ணை அள்ளி போட்ட அன்னைக்கே கர்த்தர் நினைச்சிட்டார், உனக்கு 5 ஏக்கர் பூமியை தரணும்னு கர்த்தர் நினைச்சிட்டார். அவர் 2 கையால் அள்ளி போட்டான்னு வச்சுக்கங்க, 10 ஏக்கரை கர்த்தர் உனக்கு தந்துருவார். அதனால 2 கையால் அள்ளி போட சொல்லு. ஹல்லேலூயா சொல்லுங்க. சாபம் எல்லாம் உனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பிலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி கூலிய கையில வாங்கிக்கிட்டு போய் சபிச்சிரலான்னு போனான் தேவ ஜனங்களை. பாஸ்டர், அந்த வசனம் கொஞ்சம் படிச்சு, ரொம்ப ருசிகரமான ஒரு வசனம். நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது படிங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்திலே 5-6 வாக்கியம் இருக்கிறேன். படிங்க பாஸ்டர். யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், எவ்வளவு அழகும் சிங்காரமுமாய் இருக்கிறது. அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும், அவைகளெல்லாம் பரவி போகிற ஆறு போல் இருக்கிறது. நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும், நதி ஓரத்தில் இருக்கிற தோட்டம் போல் இருக்கிறது. கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும், கர்த்தர் நாட்டின சந்தன மரம் போல் இருக்கிறது. தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும், கேதுரு விருட்சம் போலவும் இருக்கிறது. அவருடைய நீர்ச்சால்களிலிருந்து தண்ணீர் பாயும், அவருடைய நீர்ச்சால்களிலிருந்து தண்ணீர் பாய்கிறது. அவர்கள் வித்து திரளான தண்ணீர்கள் பரவும், அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களிலே பரவும். அவருடைய ராஜா, அவர்களுடைய ராஜா ஆகாவை பார்க்கும் உயர்வார். ஓ ஹல்லேலூயா. அவருடைய ராஜா உலகத்துடைய எல்லா அதிகாரிகளை பார்க்கலும் உயர்வார். அவருடைய ராஜ்யம் மேன்மையடையும், அவருடைய ராஜ்யம் மேன்மையடையும். காண்டாமிருகத்துக்கு பலன், காண்டாமிருகத்திற்கு பலன். இதோ பிலேயாம் சபிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்த இந்த ஜனத்துக்கு இருக்கிறது. ஜனம் உன்னை சபிக்க நினைத்தால், உலகம் உன்னை சபிக்க நினைத்தால், கர்த்தர் உன்னை பரவி போகிற ஆறு போல வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மெல்லாம் காண்டாமிருகம் மாதிரி. ஹல்லேலூயா. ஆமென். காண்டாமிருகத்துக்கு அடிச்சாலும் உணர்வு இருக்க, எரிஞ்சாலும் உணர்வு இருக்க, அதை யாராலும் ஜெயிக்கவும் முடியாது. சாபம் இதுக்கெல்லாம் நம்ம அஞ்ச மாட்டோம். அஞ்சாத நெஞ்சம். ஹல்லேலூயா. ஆனால் ஒன்று, அஞ்சு கிடப்பு, படுத்து கிடப்பு எங்கே? கர்த்தரின் பாதத்திலே. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். நம்மை கர்த்தர் கொழுப்பான பதார்த்தங்களை கொடுத்து பலவான்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்மை சபிப்பதற்கு பிலேயாம் எழுந்திருந்தால், பிலேயாமினுடைய கையிலே கர்த்தர் நம்மை விட்டு கொடுக்க மாட்டார். கர்த்தர் அவனுடைய வாயாலேயே நம்ம ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் கிருபையை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளைகளே, பொதுவாக இந்த சாட்சி சொல்றது பிடிக்காது. கர்த்தர் ஞாபகத்தில் கொண்டு வந்து சொல்றேன். நம்முடைய மறைந்து போன பரிசுத்தவான் தேவனுடைய மனுஷன் ஐயா டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மாற்றப்படுகிற பொழுது சில நாட்களுக்கு முன்னாகவே கர்த்தர் என் ஆவியிலே ஒரு பெரிய போராட்டத்தை கொடுத்தார். பரிசுத்தவான்கள் பூமியை விட்டு எடுத்துக் கொள்ளப்பட போகிறார்கள் என்று கர்த்தர் அன்றைக்கு டிசம்பர் 31ஆம் தேதி அன்னைக்கு கர்த்தர் பேசினார். தமிழகத்திலிருந்து அதை செய்ய போறேன். தேவனுடைய வார்த்தையை கேட்டு சில நாட்கள், இவருடைய மரண நாள் வருவதற்கும் சில நாட்களுக்கு முன்பாக, எப்பொழுது எங்கு போனாலும் எந்த நேரத்திலையும் இருதயம் எல்லாம் எப்போ 24 மணி நேரமும் தூக்கம் வருகிறது போல இருந்தாலும், எழுந்திருந்தாலும் ஆவியிலே தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரனுன்னை காக்க வல்லோ, உண்டனக்கு உண்டனக்கு காத்திடுமா என்றுமே
காத்திடுவார் என்றுமே. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு 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 காத்திடுவார் என்றுமே. இந்த பாடல் திரும்ப 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 காதுகளில் தொனித்துக் கொண்டே இருந்தது. கடைசியாக ஆண்டவரோடு பல பரிசுத்தவான்கள் ஜெபித்து விட்டு இந்த சிறியவனுக்கும் தொலைபேசி மூலமா அழைத்து சொன்னார்கள், பெஞ்சமின் ஐயா டிஜிஎஸ் பயங்கரமான சூழ்நிலையிலே அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தர் என்ன சொல்றார் என்று சொல்லுங்கள். பெரிய பரிசுத்தவான்கள் தீர்க்கதரிசிகள் இதை கேட்கும் பொழுது என் ஆவியிலே ஒரு போராட்டம் உண்டாயிற்று. என்ன பதில் சொல்ல? கர்த்தர் ஆயுசு நாட்களை கொடுக்க வேண்டும். இதற்காக 3 நாள் உபவாசம் இருந்த தேவ சமூகத்திலே அழுது கேட்டேன், ஆண்டவரே இந்த சிறியவனுக்கு கர்த்தர் தந்திருக்கிற ஆயுசு நாட்களிலே ஒரு 5 வருஷத்தை எடுத்து அருமையான ஊழியனுக்கு கொடுத்திருங்க ஆண்டவரே. ஒரு 5 வருஷம் கூட அவர் ஊழியத்துல இருந்தால் இந்தியாவிலிருந்து பல லட்சம் கோடிகள் இன்னும் மனம் திரும்புவார்கள் ஆண்டவரே. என்றெல்லாம் தேவ சமூகத்திலே ஜெபித்து பார்த்தேன். கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார், ஆயத்தமாக முடிந்தது. ஹல்லேலூயா, ஆமென். இந்த வார்த்தையை கேட்ட உடனே என் ஆவியிலே ஒரே போராட்டம். நான் உடனே ஆயத்தமாக என்ற வார்த்தை கேட்ட உடனே எனக்குள்ள ஒரு பயம் உண்டாயிச்சு. ஓஹோ, நம்ம சாப்டர் முடிஞ்சு போச்சு. எசேக்கியாவுக்கு போய் ஏசாயா சொன்னது மாதிரி காரியத்தெல்லாம் ஒழுங்கு பண்ணு, நீ சாக போற இன்னும் சில நாட்களுக்குள்ளே நீ ஆயத்தமாகி கொள் என்று சொன்ன சம்பவம் எல்லாம் எனக்கு ஞாபகத்துல வந்துச்சு. நானும் ஓடோடி எனக்கு ரொம்ப பிரியமான நண்பர்கள் அவர்களோடு போய் சொன்னேன், பிரதர் கர்த்தர்கிட்ட சொல்லிட்டாரு, ஆயத்தமாக சொல்லிட்டாரு, நான் பரலோகத்துக்கு போக போறேன், என்னாலெல்லாம் முடிஞ்சு போச்சு, எனக்கு கொஞ்ச நாள் தான் கர்த்தர் வச்சிருக்கிறார், அதனால இதெல்லாம் கவனிச்சுக்கங்க. ஒரு பெரிய கூட்ட சபை ஜனங்கள் எல்லாம் இருக்கிறார்கள், ஆகையினாலே இவர்கள் யாரும் சிதறி போக கூடாது, கர்த்தர் அவர்களை நிறுத்துவதற்காக ஜெபியுங்கள் என்றெல்லாம் எனக்கு நெருங்கிய நண்பர்களோடு பேசினேன். என் ஆவியிலே ஒரே போராட்டம். ஆயத்தமாக என்ற சத்தம் கேட்ட உடனே தேவனோடு போராடி 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 கடைசியாக கர்த்தர் சொன்னார், முடிந்து விட்டது, பரிசுத்தவானுடைய வாழ்நாட்களை முடித்து நான் தேவராஜ்யத்தில் இளைப்பாறும்படி எடுத்துக்கொள்ள போகிறேன் என்று கர்த்தர் பேசினார். தேவ சமூகத்திலே அர்ப்பணித்து விட்டு சரி எப்படியோ கர்த்தர் நம்மையும் கூட சேர்த்து எடுத்துறார் போல தெரியுது அப்படி நினைச்சு தேவ சமூகத்திலே போராடி கொண்டிருந்தேன். ஆயத்தமாக ஆயத்தமாக என்ற வார்த்தைகளை இருதயத்திலே சிந்திக்க 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 பயமும் உண்டாயிற்று. ஆண்டவரோடு கேட்டேன், ஆண்டவரே இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன என்று எனக்கு தெரியாது, எதற்கு ஆயத்தமாக வேண்டும் என்று எனக்கு தெரியாது, எதற்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறீர் என்று ஆண்டவரோடு கேட்டு கர்த்தரோடு 3 அடையாளத்தை கேட்டேன். ஆண்டவரே 3 அடையாளம் கொடுங்க, 3 அடையாளத்தினால் இந்த வார்த்தையை நான் உறுதி செய்து கொள்ளுவேன் என்று தேவ சமூகத்தில் ஒவ்வொன்றாக அடையாளத்தை கேட்டேன். கடைசியா ஆயத்தமாக என்ற வார்த்தைக்கு தேவன் அடையாளமும் சாட்சியுமாய் அனுப்பினது யார தெரியுங்களா? நல்லா கவனிங்க. கர்த்தர் பல அடையாளங்களை சொல்லி கொடுத்துட்டு இந்த வார்த்தையை ஊர்ஜிதப்படுத்துவதற்காக, அததான் சொல்ல வர, இந்த வார்த்தையை ஊர்ஜிதப்படுத்துவதற்காக ஒரு விசை கூட இந்த ஊழியனை பார்த்து கை கொடுத்து ஷேக்கன் பண்ணாத, இந்த ஊழியரை விரும்பாத, நம்முடைய ஊழியத்தை குறித்து அவ்வளவு விமர்சித்து பேசுகிற, கெடுத்து பேசுகிற ஒரு ஊழியக்காரனை கர்த்தரனுடைய அலுவலகத்துக்கு அனுப்பி வச்சார். ஒரு நாள் மாலை 5 மணிக்கு தேவனோடு 1ஆம் அடையாளம் 2ஆம் அடையாளம் என்று கேட்டு அடையாளங்களை கேட்டு வாங்கி 3ஆம் அடையாளத்திற்காய் காத்திருக்கிறேன். மாலை 5 மணிக்கு திடீரென்று ஒரு ஊழியர் வேகமாய் அலுவலகத்துக்கு முன்னாடி வந்தார். நான் நினைச்சேன், அடா படுபாவி, ஊரெல்லாம் நம்ம பத்தி இப்படி இப்படி பேசிக்கிட்டு துஷ்ட பிசாசு நம்ம இங்க வந்து நம்ம என்ன பேசுறோம் எது செய்ய போறோம் கேட்டுக்கிட்டு போய் சொல்றதுக்கு வராம பாரு அப்படின்னு இருதயத்திலே சவிச்சுக்கிட்டு
ஏசி பேசிக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு பிரைஸ் லார்ட் பிரதர் வாங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸுக்குள்ளாடி கொண்டு உட்கார வச்சுட்டு பேசிட்டு இருந்தேன். பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு என்ன பேசணும்னே தெரியல. அவர் முதல்ல சொன்னார், பிரதர் தயவு செய்து மன்னிச்சிருங்க, நானு வரணும்னு நினைச்சீங்க வரல, ஆனா 5 மணிக்கு கர்த்தர் என்னோட சொன்னார், போ, பக்கத்துல தான் இருக்காரு, அவர் அங்க ஊர்ல தான் இருக்கிறாரு, சீக்கிரமா போ அப்படின்னு சொன்னார். நான் அதனால வந்தேன். நீங்க வரும்போது எனக்கு எதிர்பட்டு வந்தீர்கள். நீ போகும் பாதை சரியா இருந்தால் கர்த்தருடைய பாதையையும் சரி பண்ணி கொடுப்பார், சத்ருவும் உன்னோடு சமாதானமாவான். இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நீ போ போ என்று கர்த்தர் சொன்னார். அதனால வந்தேன். பிரதர் என்னமா இருந்தாலும் சரி பிரதர், கர்த்தர் உங்களை, உங்க ஊழியத்தை, உங்க சபைய கர்த்தர் தேசத்துல ஒரு தகப்பனாகவே கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். சுவிசேஷம், அப்போஸ்தலிக ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம், சுகமாக்குகிற ஊழியம், இவை எல்லாவற்றுக்கும் இனிமே தமிழகத்திற்கும் பாரதத்துக்கும் கர்த்தர் உங்களை, உங்க சபையை, ஊழியத்தை நட்சத்திரமாய் கர்த்தர் கண்டுவிட்டார். அதனால கடைசியா ஒரு வார்த்தை சொன்னார், பிரதர் ஆயத்தமாகுங்கள். ஹல்லேலூயா. கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், கர்த்தர் சொல்லிட்டார். அவ்வளவு சபிச்சு அவ்வளவு மோசமா பேசிக்கிட்டு நடந்த அந்த ஊழியரை கொண்டு வந்து ஆசீர்வாதமா பேசி, அப்பதான் நினைச்சேன், ஓஹோ, சத்துருக்களும் வழிபோக்கனும் உனக்கு வாழ்த்து சொல்லுவார்கள் என்கிற வசனம் உண்மையான வசனம், அது பொய் அல்ல, கர்த்தர் அப்படியே செய்வார். ஆமென். சத்துரு உன்னை சபிக்க நினைச்சாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சத்துருக்களும் உன்னண்டை தேடி வருவார்கள், உனக்கு பிரியமில்லாதவர்களும் உன்னை தேடி வருவார்கள். உன்னை வெறுத்தவன், உன்னை ஏசினவன், பேசினவன், உன்னை குறித்து பரியாசம் பண்ணினவன் எல்லாம் உனக்கு முன்னாடி முழங்கால் போடுவான். சபையே, ஊழியனாகி எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் கர்த்தர் இந்த வார்த்தையை உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆகவே தேவனுடைய ஜனம் ஒன்றை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாய் இரட்சிப்பை சந்தித்திருக்கிற கர்த்தருடைய ஜனமாகிய நாம் விசேஷித்தவர்கள். பிழையாம் சபிக்க நினைத்தாலும் சாபத்தை சொல்லுகிற அந்த நாவை கொண்டு கர்த்தர் சத்துருக்களின் நாவை கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஜெபத்தோட போங்க, உங்க வீட்டுக்கு தேடி இப்படி ஆளு வரும். ஹல்லேலூயா, ஆமென். உங்க வீட்டுக்கு தேடி ஆளு வரும், கவலைப்படாதீங்க. உங்க வீட்டுக்கு வந்து சொல்லுவாங்க, அக்கா கேட்டியா, கேட்டியா, அண்ணா கேட்டியா, கேட்டியா, நான் இப்படி நினைச்சேன், அப்படி நினைச்சேன், இப்படியா நினைச்சேன். இந்த பிசாசு வந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சந்தோஷமா ஏற்றுக்கிட்டு சந்தோஷமா வாழ்த்து சொல்லி அப்படி அனுப்பி வச்சிருங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இது ஒரு பொல்லாத 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 ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு பிறகு என்ன போடணுமோ போட்டுக்கங்க, சரியா? சொல்ற வாழ்த்துதெல்லாம் கேளுங்க. நம்ம சபிச்சவெல்லாம் நம்ம ஆசீர்வதிக்கணும். பிரைஸ் காட். நம்ம சொன்னவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கணும். நம்ம கர்த்தர் இந்த காலத்தை சீக்கிரமா கொடுக்க போறார். 2008 அந்த வருஷம் தான் கர்த்தர் அதை செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை சபித்தவர்கள், உங்க வாழ்க்கையை சபிச்சவங்க, உங்க வாழ்க்கைக்கு எதிராக பேசினவங்க, உங்க வாழ்க்கைக்கு எதிராக நின்றவர்கள் ஒருத்தரை கூட கர்த்தர் விட்டு வைக்காம கர்த்தரின் பாதத்தண்டை கொண்டு வருவார், கொண்டு வருவார். கர்த்தர் அதை செய்வார், செய்வார், செய்வார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம பாவியா இருக்கலாம், நம்ம ஒருவேளை அசுத்தம் நிறைந்தவளா இருக்கலாம், துன்மார்க்கமா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு தேவ சமூகத்துல உடைஞ்சு, தேவ சமூகத்துல சுக்குநூறா உடைஞ்சு கிடக்கிறோம். கர்த்தர் நம்முடைய கண்ணீருக்கு பிரதிபலனை கொடுக்கத்தான் செய்வார். நம்முடைய அழுகைக்கும் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு தேவன் பதில் கொடுக்கத்தான் செய்வார். நம்முடைய கர்த்தராகிய தேவன் இஸ்ரவேலின் மேய்ப்பராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் உனக்கு சொந்தமான ஒரு மேய்ப்பர் உண்டு. அவர் சத்தியமும் நித்தியமும் எப்பொழுதும் எல்லாவற்றையும் நேர்த்தியுமாய் செய்கிற நமது சர்வ வல்லமை உள்ள கர்த்தராய் இருக்கிறார். அவர் இஸ்ரவேலாகிய உனக்கும் எனக்கும் மேய்ப்பர். ஹல்லேலூயா. நாங்க நிறுத்திடுவோமா?
இன்னும் நிறைய இருக்குது, நிறைய சொல்ல நேரம் இல்லை. ஒரு காரியம் கூட சொல்றேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது வேதம் என்ன சொல்கிறது? சீக்கிரம் படிங்க. சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள், சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும், ஆத்துமாவுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்திலே திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். இந்த மேய்ப்பர் ஆத்துமாவின் மேய்ப்பர். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேவ பிள்ளையே, உன் ஆத்துமா வாழ்ந்தால் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய். இந்த ஆத்துமாவனுடைய செழிப்புக்காக ஆத்துமாவை மரணத்தில் ஊன்றி இந்த ஆத்துமாவை மீட்கும் ஒரு பெரிய சம்பத்து நமது ஆத்துமாவின் மேய்ப்பராயிருக்கிற நமது கர்த்தராயிருக்கிறார். உன் ஆத்துமா கெட்டு போவதற்கு, உன் ஆத்துமா பலவீனப்பட்டு போவதற்கு, உன் ஆத்துமா இளைப்படைந்து போவதற்கு தேவன் அனுமதிப்பதில்லை. கர்த்தரோ நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல உன் ஆத்துமாவை தேவன் திருப்தியாக்கி திராட்சரசம் பெருகி இருக்கும் காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை கர்த்தரின் வாழ்க்கையில் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவஜனமே, ஆத்துமா தேவனால் தரப்பட்ட ஒரு பொக்கிஷம். ஆத்துமா நமக்குள்ளே தேவன் தந்திருக்கிற நாசியின் சுவாசம். ஆத்துமா தேவனால் தரப்பட்ட ஒரு விலையேறப்பெற்ற பரிசு. இந்த ஆத்துமாவை பற்றி நீ கவலையற்று போயிருக்கும் பொழுது இந்த ஆத்துமாவுக்காக கவலைப்படுகிற ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய ஆத்துமாவின் மேய்ப்பராகிய கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் ஆத்துமாவை பற்றி உனக்கு கவலை இல்லாமல் இருக்கலாம், உன் குடும்பத்துக்கு கவலை இல்லாமல் இருக்கலாம், உன்னை சுத்திய சபைகளுக்கு கவலை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு நம்முடைய ஆத்துமாவை பற்றிய கவலை உண்டு. அவரை விட்டு நாம் ஓடி போன பொழுதும் கர்த்தர் நம்மை விடாது நம்மை பின்பற்றி வந்து கொண்டே இருந்தார். நாம் அவரை விட்டு தூரம் போனோம், கர்த்தர் நம்மை விட்டு தூரம் போகவில்லை. நாம் அவரை மறந்தோம், அவர் நம்மை மறக்கவில்லை. நம்முடைய ஆத்துமாவை சில நேரத்தில் அசுத்த பாவங்களுக்கு விட்டு கொடுத்தோம். கர்த்தரோ அவர் தூரத்தில் நின்று கவனித்துக் கொண்டு பாவம் செய்ய துணிந்த இந்த ஆத்துமாவின் மேல் இரக்கமுள்ளவராயிருந்து தன்னுடைய சிலுவை ரத்தத்தை கொடுத்து இந்த ஆத்துமாவை மீட்பதற்காக அவர் நம் சமீப தண்டையிலே வந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா மீட்கப்பட்டிருக்கிறது. ஆத்துமாவை வாழ வச்சதுனால அவருக்கு பெயர் ஆத்துமாவின் மேய்ப்பர். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடு. அப்படியே இங்க நிறுத்திட்டா நிறைய சொல்லணும் போல வருது, ஆனா இப்ப நேரம் இல்லை. சரியா? வேற பசிக்கும். 2:30 மணி ஆச்சு. இன்னும் ஒரு வார்த்தை கூட நான் சொல்லி முடிச்சிட்டேன்னா ஓரளவு பிரசங்கத்தை சரி பண்ணிடுவேன். சரியா? இதெல்லாம் ஒரு புஸ்தகமா எழுதி உங்க கையில கொடுப்பேன். நான் எழுதின நிருபத்திலே 13ஆம் அதிகாரம் 20ஆம் வாக்கியம். பாஸ்டர், இந்த ஒரு டாபிக் சொல்லி முடிச்சிரும் பாஸ்டர், சீக்கிரம். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி வர பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, பெரிய மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து. என்னது சத்தமா? ஒரு காது கொஞ்சம் இடது. சரியா? அதனால கொஞ்சம் சத்தமா சொன்னா தான் கேட்கும். கொஞ்சம் சத்தமா. பெரிய மேய்ப்பராகிய கிறிஸ்து. கொஞ்சம் வாயை திறப்பீங்களா செல்லுங்களா? சொல்லுங்க. பெரிய மேய்ப்பராகிய கிறிஸ்து. பெரிய மேய்ப்பராகிய கிறிஸ்து. பெரிய மேய்ப்பராகிய கிறிஸ்து. அப்படியானால் சின்ன மேய்ப்பராகிய கொஞ்சம் பேரும் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அவர் பெரிய மேய்ப்பர். கர்த்தர் உங்களுக்காக சின்ன மேய்ப்பர்களாக எங்கள் எல்லாம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆக இந்த பெரிய மேய்ப்பர் நமக்கு இருக்க சபையோ சிறிய மேய்ப்பர்களோ எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், பெரியவர் செய்வதெல்லாம் பெரிதாயிருக்கும். அவரோ உங்களுக்கு செய்யும் காரியம் பெரிதும் பயங்கரமும் புதிதுமாயிருக்கும். அவர் பெரிய காரியங்களை நமக்காய் செய்தார். ஆகையினாலே மகிழ்ந்து களி கூற கடவோம். ஆமீன் சொல்லுங்க. பெரிய மேய்ப்பர். ஆனால் பெரிய மேய்ப்பர்களுக்கு
ஆண்டவராகிய கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் உண்டு. பெரிய மேய்ப்பராகிய அவரும் தன்னுடைய மந்தைக்கும் சின்ன மேய்ப்பராகிய நமக்கும் என்று தேவன் வச்சிருக்கிற பெரும் 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 ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இந்த ஆசீர்வாதங்களுக்கு ஒரு மனுஷன் தகுதி இல்லாம போனா வீட்டுல போய் படிங்க, சொல்லி விட்டுறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 2-3 வாக்கியத்துல ரொம்ப ருசிகரமான வசனம், கொஞ்சம் படிங்க பாஸ்டர். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 34ஆம் அதிகாரம் 2-3 வாக்கியம் கொஞ்சம் படிங்க. மனுபுத்திரனே, மனுபுத்திரனே, இஸ்ரவேல் மேய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் முறை. இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் பேசு. நீ தீர்க்க தரிசனம் உரைத்து, நீ தீர்க்க தரிசனம் சொல்லி அவரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், அவர்களோடு இந்த சின்ன மேய்ப்பர்களாகிய எங்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பருக்கு சொல்லுகிறார். கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பராகிய இந்த குட்டி 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 மேய்ப்பர்களாகிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா சுவிசேஷர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு, மேய்ப்பர்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், தங்களையே மேய்க்கிற, தங்களையே மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற இஸ்ரவேல் மேய்ப்பருக்கு ஐயோ, இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ. மேய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும், மேய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும். நீங்கள் நெய்யை சாப்பிட்டு, நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கி கொள்ளுகிறீர்கள். ஆட்டு மயிரை நல்ல அழகா வேன்குசன் ஷர்ட் போட்டு உடுப்பாக்கி கொள்ளுகிறீர்கள், உடுப்பாக்கி கொள்ளுகிறீர்கள், அடிக்கிறீர்கள், கொளுத்த சாப்பாடு மட்டன் சிக்கன் சாப்பிடுறீங்க, மந்தையோ மேய்க்காமற் போகிறீர்கள். மந்தையெல்லாம் பட்டினியா கிடக்குது. நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும், நீங்க பலவீனமானவர்களை பலப்படுத்தாமலும், நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும், நசலா ஒடிஞ்சு கிடக்கிறவங்க எல்லாரையும் சரி பண்ணாமலும், எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டாமலும், எலும்பெல்லாம் முறிஞ்சு கிடக்கிற இவங்க எல்லாருடைய காயத்தை கட்டாமலும், துரத்துண்டவைகளை திருப்பி கொண்டு வராமலும், துரத்துண்டவைகளை திருப்பி கொண்டு வராமலும், காணாமற் போனவைகளை தேடாமலும் போய், பலாத்காரமும் பலாத்காரமும் கடூரமாய் இவைகளை ஆண்டீர்கள், கடூரமாய் இவைகளை ஆண்டீர்கள். மேய்ப்பர் இல்லாததால் அவைகள் சிதறண்டு போயின, மேய்ப்பர் இல்லாததால் இவைகள் எல்லாம் சிதறண்டு போயிற்று. சிதறண்டு போனவைகள் காட்டு மிருகங்களுக்கு எல்லாம் இரையாயின, காட்டு மிருகங்கள் அவைகளை கொள்ளை கொண்டு போய்விட்டது. கர்த்தர் சொல்லுகிறார், என் ஆடுகளின் சத்தத்தை நான் அறிந்திருக்கிறேன். ஆடுகளை மேய்ப்பாத மேய்ப்பனுக்கு ஐயோ, மேய்ப்பனே ஜாக்கிரதை. ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய ஊழியக்கார பிரசங்கம் வந்திருக்கு. ஹல்லேலூயா. இப்பொழுது எனக்கு சொல்லுவதற்கு நேரம் இல்லை, ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், அவர் பெரிய மேய்ப்பர். ஹல்லேலூயா. சூப்பரண்டன்ட், பிரஸ்பிட்டர், ஆல் இந்தியா சூப்பரண்டன்ட், எல்லா சூப்பரண்டன்ட் அவர்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் மேய்ப்பர், தலைவர். ஆமென். அதற்கு கீழாக சிறிய மேய்ப்பர்களாக இருக்கிற நாம் எல்லாரும், ஆமென், ராப்பகலா தூங்கி, பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கொளுத்ததெல்லாம் சாப்பிட்டு இருக்கிற ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டி போட்டு நம்மலாம் நமக்கே ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. மேய்ப்பனே, உனக்கே நீ மேய்ப்பனாய் இருந்து உன்னை மாத்திர டக்கு 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 டக்குன்னு வச்சுக்கிட்டு இருக்க. சபை மெலிஞ்சு போச்சு, நலிஞ்சு போச்சு, நசல் கொண்டதா போச்சு, சப்பானியா போச்சு, நடக்க முடியாம போச்சு. இவர்களை பற்றி கரிசனை இல்லாத ஒரு மேய்ப்பனாய் நீ போனாயே. எங்களோடு கர்த்தர் கேட்கும், கணக்கு கேட்கும் காலம் வந்திருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தைக்கு நானும் என்னை அர்ப்பணம் செய்து கொண்டு தேவ சமூகத்திற்கு முன் சொல்லுகிறேன். மந்தைகளே, தேவ ஜனங்களே, சபையே, மீட்டெடுக்கப்பட்டவர்களே, நாம் எல்லாரையும் கவனிக்கிற ஒரு பெரிய மேய்ப்பர் இருக்கிறார். பெரிய மேய்ப்பர் இருக்கிறார். ஹல்லேலூயா. பெரிய மேய்ப்பர் இருக்கிறார். அவர் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். பெரியவர் பெரியதை செய்வார். பெரியவர் பெரியதை செய்வார். ஆகையினாலே பெரிய மேய்ப்பருக்கு முன்னே அஞ்சு நடுங்கி பெரிதானவைகளை எனக்கு அசைங்க. நசல் கொண்டு போனேன், என் கால்கள் உடைக்கப்பட்டது, என் சரீரம் ரணமாக்கப்பட்டது, என் வாழ்க்கை ஆத்துமா எல்லாம் விரண்டு போய்விட்டது, என் வாழ்க்கை வெறுமையாய் கிடக்கிறது. நல்ல மேய்ப்பரே, பெரிய மேய்ப்பரே, வல்ல மேய்ப்பரே, என் மேய்ப்பரே வாரும் என்று சொல்லுவோமா? நம்ம கொஞ்சம் ஆசீர்வதிக்க சொல்லுவோமா? நம்மெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதைப்பட்டா அவர் மேய்ப்பனாகவே நமக்கு இருப்பார். ஹல்லேலூயா. அவர் உன்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார்.
அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு கொண்டு போவார். பெரிய மேய்ப்பர். இனிமேல் உனக்கு வறட்சியை தரமாட்டார். இனிமே உனக்கு கடனை தரமாட்டார். இனிமே உனக்கு வியாதியை தரமாட்டார். நீ நசல் கொண்டு போயிருப்பதை கண்டு, நீ எலும்பு உடைந்து போய் கிடப்பதை கண்டு, நீ உன் சரீரத்தில் பலவீனப்பட்டு போய் கிடப்பதை கண்டு உன்னை குணமாக்க, உன்னை கைகளால் தடவி கட்டி, உன் காயத்தை போக்கி, உன்னை அப்படியே அரவணைத்து நேசிக்க மேய்ப்பர் வந்திருக்கிறார். நீ சொல்லு, என் மேய்ப்பர் கர்த்தர், என் மேய்ப்பர் இயேசு, என் மேய்ப்பர், என் மேய்ப்பர். அவர் என் மேய்ப்பராயிருக்கிறார்.